சீமான் வந்து வேற ஒரு பெண்ணுடன் நெருக்கமாக இருப்பதாக ஒரு வீடியோ வந்து நம்ம கையில இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அது ஆக்சுவலா அந்த வீடியோ நம்ம கிட்ட உண்மையில கையில தான் இருக்கு. ஆனால் என்ன அப்படின்னா, தம்பி நான் வெளிப்படையா பேசுறேன், ஒன்றும் பொய் பேசுறதுக்குலாம் இல்லை. நாளைக்கு எனக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனைனா எங்க அப்பா வரமாட்டாரு. நீ உன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேற, நீ ஏதாவது பண்ணிட்டு வந்துட, என்கிட்ட ஏன் பஞ்சாயத்து எழுப்பாங்க ஒண்ணு. ரெண்டாவது, நான் எந்த அரசியல் கட்சியிலும் கிடையாது. எனக்கு ஏதாவது பஞ்சாயத்துனா எவனும் வந்து எனக்கு நிக்க மாட்டான். நானும் சில அரசியல் சூழ்நிலைகள்ல அங்கங்க விமர்சனம் பண்றதுனால நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுமான்னு சில இடங்கள்ல யோசிப்பாங்க. இது ஒரு பெரிய மேட்டர். இதை நான் போட்டேன்னா சீமானோட டோட்டல் பொலிட்டிக்கல் லைஃபும் காலி. ஓகே, இப்ப எனக்கு யாராவது பின்னாடி ஒரு பேக் போன் பெரிய சப்போர்ட் வேணும். முன்னாடி எனக்கு வந்து திமுகவும் சீமான கடுமையாக ஏற்றுக்கிட்டு இருந்துச்சு. அதனால டிஎம்கே பின்னாடி சப்போர்ட் பண்றேன், நீங்க ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இப்ப திடீர்னு இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் இவன் விஜய் அவங்களுக்காக அடிக்கிறதுனால அவங்க இவனை நீ க்ளோஸ் பண்ணிட்டனா அப்புறம் விஜய் யாரை அடிக்கிறது, அதனால பண்ணாதீங்க, அப்படி ஒரு வேலை பண்ணா நாங்க உங்களுக்கு நிக்க மாட்டோங்கிறாங்க வெளிப்படையா. உண்மையில நானும் பல கமெண்ட்ஸ் கீழே பார்த்துக்கிட்டு தான், என்ன யார்கிட்டதான் சொல்றதுன்னு நினைச்சுக்கிட்டு தான், நீங்க கேட்டுட்டீங்க, சொல்லிட்டேன். விஷயம் இதுதானே தவிர இவங்களோட தரப்பு உங்களுக்கு தெரியும். முன்னாடியே நாளைக்கு நான் வந்து விமர்சனம் பண்ணேன்னு என் வீட்டில் எல்லாத்தையும் தவறா பேசுறது, வீட்டில் வந்துக்கிட்டு பிரச்சனை பண்றதுன்னு பண்ணாங்க, என் மேல புகார் கொடுத்தாங்க. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வருண்குமார் இவங்க மேல கேஸ் போட்டதுக்கு அவர் ஒய்ஃபை நாளைக்கு எவ்வளோ கேவலப்படுத்துனாங்க, இவரை கேவலப்படுத்துனாங்க, போட்டோ மார்க் பண்ணாங்கன்னு பார்த்தீங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான கூட்டத்தை சேர்ந்தவங்க அவன் தலைவனோடைய கட்சியும் அடையாளத்தையும் மொத்தமாக நம்ம ஒழிக்கிறதுக்கு ஒரு வெப்பன் ரிலீஸ் பண்ணுறாங்கிறப்ப இவங்களோட எதிர்வினைகள் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஓப்பனாக சொல்லணும்னா என் ஒய்ஃபை நீ அதை ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா என்னையும் என் பிள்ளைங்களையும் எங்கேயாவது ஃபாரினில் செட்டில் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து பண்ணி எங்களாலலாம் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் அப்படின்னு நாளைக்கு வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு உட்காந்துருக்க முடியாதுங்கிறாங்க. ஸோ பொலிட்டிக்கல் ஃபேஸ் சில சுச்சுவேஷன்ஸில் நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இல்லாமல் நம்ம செய்ய முடியாது. பட் வீடியோ இருப்பது உண்மை. அது நாளைக்கு வந்து நான் உண்மையாக சொல்லணும்னா எனக்கு ஒரு பெரிய முக்கியமான ஒரு சோர்ஸ் மூலமாக தான் எனக்கு அது கை கிடைச்சிது. அவங்கதே நான் அதை செய்யறப்ப அவங்க என்கிட்ட கொடுத்ததே என் மூலமா பண்றதுக்கு தான் கொடுத்தாங்க. அப்ப அந்த சமயத்தில் ஆட்சியாளர்கள் தயாரா இருந்தாங்க இவனை சோழிய முடிக்கணும்னு. அது நான் சொல்ற சமயம் எப்ப தெரியுமா, கூட்டம் கூட்டமா நாம் தமிழர் கட்சியிலேருந்து பிற மாவட்டங்கள் எல்லாம் வெளியேறிக்கிட்டே இருந்தான் தெரியுமா. நிறைய ஆடியோக்கள் இவரை பத்தி வந்துச்சு. அப்ப நிறைய பேர் நாம் தமிழர் அந்த சமயத்துல போட்டிருந்தோம்னா முடிஞ்சதுன்னு நினைச்சோம். இப்ப திடீர்னு விஜய் வரப்போக இது சீமானுக்கு ஒரு பெரிய லக் ஆயிடுச்சு. இப்ப நம்ம மீறி செஞ்சோம் அப்படின்னா நாளைக்கு இந்த பொதுவா அந்த பஞ்சாயத்துலலாம் அந்த பெரிய மனுஷங்க சொல்லுவாங்கல்ல, நான் சொல்றதை கேட்டா நாளைக்கு ஊர்வம் பின்னாடி நிற்கும், நீ தனியா ஏதாவது பண்ணிட்டேன்னா நீ தான் உன் பிரச்சனையை பார்த்துக்கணுங்கிற நிலையில நான் இருக்கிறேன். அதனாலதான் அதை நிப்பாட்டி வச்சிருக்கோம்.